போடுமா கீரை போடுமா கீரை போடனா போட்டு விட்டு ஆட்டக்கூடாது. ஒரு கீர்னா ஒரு கீர் தான் போடணும். சைடு உடைக்கணும் திருப்பணும். இல்லைன்னா மாட்டே தொப்பியை கழட்டு போது. நீங்க தொப்பியை போட்டுக்க. இந்த காலுக்கு அங்க போகலாம் சொன்னேன் நானே. என்னடா எந்த வயசுல கார் ஓட்டுறாங்க யாருமா குஞ்சுங்கம்மா காலத்துல வெத்தலை போட்டு வீட்டுல படுக்காம அவங்க வந்து கார் ஓடுறது நம்ம தலைவலி உயிரை வாங்கிடுவாங்க. சார் எப்படி சார் மூவ் ஆகும்? அங்க வண்டி அங்க பிரேக்ல காலை வச்சுனால அழுத்திட்டா எப்படி சார் எனக்கு நீங்க தான் சொல்லுங்க. பிரேக்ல காலை வைக்காத நான் உங்களை அழுத்த சொல்றேன். என்ன கேட்காம இது பண்ணக்கூடாது. நீங்க தான் பொறுமை. ஏன்னா நீங்க கத்து கொடுக்கணும். நீங்க எல்லாம் நான் கத்துட்டு வந்துக்கிறேன். காய்ஸ் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நம்ம என்ன கண்டென்ட் பண்ண போகிறோம்னா, நம்ம நிறைய டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு கண்டென்ட் பண்ணலான்னு நிறைய யோசிக்கும் போது இதுவரையும் வந்து டிரைவிங் கிளாஸ், அதாவது டிரைவிங் ஸ்கூலுக்கு போவாங்கள்ல, ஸோ அங்கே டிரைவிங் கற்றுக்கும் போது அங்கேயே நிறைய அவங்க மிஸ்டேக் பண்ணுவாங்க, நிறைய ஃபன் நடக்கும். ஸோ நானும் அதை அனுபவிச்சிருக்கேன். ஸோ அதை வச்சு ஒரு கண்டென்ட் பண்ணலான்னு யோசிக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டிரைவிங் கிளாஸில் போயிட்டு நம்ம பண்ணுற அளவுக்கு அவங்க டைம் நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார், அவர் டிரைவிங் கிளாஸ் வச்சுருக்காரு. ஸோ அவர்கிட்ட நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்குது, டிரைவிங் கிளாஸ் வர்றவங்களை ப்ளான் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது, ஸோ அவரும் யோசித்தார் இது எப்படி வர கிளைண்ட் ட்ரைவ் பண்ணலாமா இப்படிங்கிறது யோசிக்கும்போது அப்புறம் யோசிச்சு தான் சரி ஓகே பார்த்து பண்ணுங்க, நம்ம கிளைண்ட் வேறு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆல்ரெடி கார் ஓட்டுறவங்கள பண்ணாமல் ஃப்ரெஷ்ஷர் கிளைண்ட் வருவாங்களா, ஸோ அவங்கள தான் அங்கே பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அவரும் வந்து ஓகேன்ட்டார். சரி ஓகே நான் சொல்லி விட்டுறேன் அப்படின்ட்டு கொஞ்சம் பார்த்து சேஃபாக பண்ணுங்க அப்படின்னாங்க. இதில் வந்து என்ன முக்கியமான விஷயம்னா டிரைவிங் ஸ்கூல் காரில் பார்த்தீங்கன்னா இந்த சைடும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் வந்து கிளர்ச்சி பிரேக் இருக்கும். டிரைவர் சீட்டில் பார்த்தீங்கன்னா கிளர்ச்சி பிரேக் ஆக்சிலேட்டர் இந்த 3 இருக்கும். அங்கே பக்கத்தில் உள்ளவங்க இது கற்றுக் கொடுக்குறாங்களா அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கிளர்ச்சி ஒரு பிரேக் இருக்கும். இது நம்மளுடைய ஓன் கார். ஸோ இதில் வந்து அந்த இது ஆல்ட்ரேஷன் கிடையாது. ஸோ நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா, கண்டிப்பாக அவங்களுக்கு காரை வந்து ஸ்டார்ட் பண்ணி அவங்க ட்ரைவ் பண்ணுற அளவுக்குலாம் நம்ம இதெல்லாம் பண்ண முடியாது, அந்த ஸ்டெப்பே போக முடியாது. ஸோ நாங்கள் அவங்களுக்கு கார் உள்ளே ஏற்றி கற்றுக் கொடுக்குற அந்த ப்ரொசீஜரை சொல்லிக் கொடுப்போம்ல, ஸோ அதை வச்சு தான் நாங்கள் வந்து ஃபன்னே பண்ண போகிறோம். அந்த ப்ரொசீஜரை நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்க போகிறோம், அதை வச்சு அவங்க கடைசி வரையும் அவங்க காரே ஸ்டார்ட் பண்ண அளவுக்கு வச்சு பயங்கரமாக செய்ய போகிறோம். ஸோ நம்ம டிரைவிங் ஸ்கூல் நம்ம பிரதர் ராஜு ப்ரோவுக்கு ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்தது. ஸோ அவர் ரொம்ப யோசிச்சு தான் கொடுத்தாரு, ரொம்ப நன்றி பிரதர். ஸோ அவங்க 2 பேரும் நம்ம கேட்டிருக்கோம். ஸோ இன்றைக்கி வச்சு அவங்கள பயங்கரமாக நம்ம செய்ய போகிறோம். பார்க்கலாம். உன்னை நம்பிட்டாமா. ஓகே, கார் ஓட்டுறது ரொம்ப சிம்பிள்மா. இல்லை ஃபஸ்ட்டு சீட் பெல்ட்டை போடுங்க. ஆமாம், முதல்ல சீட் பெல்ட்டை போடுங்கம்மா. சீட் பெல்ட் போட்டிங்களா? எங்கே போட்டீங்க அம்மா? என்ன இது மாட்டுக்கு மூக்கணாங்கிறது அப்படிலாம் போடக்கூடாதும்மா. இருங்க நான் சொல்ற மாதிரி சொல்லிக் கொடு மேடம். மாட்டுக்கு மூக்கணாங்கிறது கேட்ட மாதிரி மாட்டக்கூடாது. லாக் இருக்குங்களா மேடம்? காருக்கு ஸ்டியரிங் வந்து குழந்த மாதிரிமா, அந்த கழுத்தை போட்டு நெரிக்க கூடாது. ஏபிசி, அதாவது ஆக்சிலேட்டர் பிரேக்கு கிளட்ச், அது ஆர்டராக இருக்குது பாருங்கள். இந்த ரைட் லெக் இருக்குது பார்த்தீங்களா, ரைட் லெக்கு ஆக்சிலேட்டர் பிரேக்கில் மட்டும்தான் இருக்கும். இந்த லெஃப்ட் லெக் இருக்குல்ல, இல்லை லெஃப்ட்டு ஃபுட்டு, அது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டர் கிளட்சில் மட்டும்தான் இருக்கும். ஆக்சிலேட்டரு பிரேக்குக்கு போகக்கூடாது. ஓகே சார். ஸோ இப்போ நான் உங்களோட மைண்டை ரீட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன டெஸ்ட் வைக்க போகிறேன். ஸோ ரோடை பாருங்கள், பேனிக் ஆகக்கூடாது, ஸ்ட்ரைட்டாக பாருங்கள். இந்த ஸ்டேரிங் வந்து குழந்த மாதிரி, அதை கழுத்தை பிடிச்சி நெரிக்கக்கூடாது, அது ஃப்ரீயாக விடணும். கரெக்டுங்களா? நான் அப்போ தான் திருப்போம், நீங்கள் லாங் ரோட்டில் போனால் திருப்போம். ஸோ குழந்தை கழுத்து மாதிரி அதை போட்டு நெரிக்கக்கூடாது, ஃப்ரீயாக விடணும்.
நான் சொல்கிறத மட்டும்தான் செய்யணும், என்னை கேட்காம எதுவும் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடும். கவலைப்படாதீங்க பாஸ், நீங்கள் ஓகே சொன்னா தான் நான் விடுவேன். ஸ்டியரிங் பிடிங்க. வண்டி ஓட்டும் போது பதட்டமே இல்லாமல் ஓட்டணும். ரோட்டில் யார் ஓடாங்க அந்த வண்டி நம்ம எப்போதுமே போகும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் தான் போகணும். எது லெஃப்ட்டு? இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒதுங்கி தான் போகணும். ஒதுங்கி போகணுன்னா அப்படியே காவால் விட்டுறக்கூடாது, ரோட்டில் தான் போகணும். அங்கே காவாலை ஒதுங்கும் போது ஒரு காவா வருதுன்னா கொஞ்சம் லெஃப்ட் ரைட் ஒதுங்கணும். இப்போ கீழே இருக்குல்ல 4 லிவர் 3 லிவர் இருக்கு பாருங்க, சரிதா? அந்த 3 லிவர் இருக்கா, செருப்பு கீழே ஓரம் தள்ளுங்க. 3 லிவர் இருக்கா, அதில் ஒரு லிவர் வந்து ஆக்சிலேட்டர் லாஸ்ட்ல இருக்கு பாருங்க. ஆக்சிலேட்டர்ல கால வைங்க, லாஸ்ட் இருக்கு பாருங்க. அதான் ஆக்சிலேட்டர். எதுல கால வச்சிருக்கீங்க? பிரேக். இந்த கால் போக கூடாது சார், இல்ல சார் சொன்னேன் நானே. ஆக்சிலேட்டர்ல வைங்க, பிரேக்ல வைங்க. அங்க பாருங்க சார், ஏன் மூஞ்சில என்ன எழுதி விட்டுருக்கீங்க? ஆக்சிலேட்டர், பிரேக், பிரேக், பிரேக்னா பிரேக்லயே வச்சு எடுக்க கூடாது. ஸ்டேரிங்க பிடிங்க, அதுதா விடுங்க. போது விடுங்க, அம்மா தான் அழுத்த கூடாது. பிரேக்ல கால வைங்க. இந்த காலுக்கு அங்க போக கூடாது சொன்னேன் நானே. என்னடா எந்த வயசுல கார் ஓட்டுறோம் யாருமா? கரெக்டா புரிஞ்சுக்கமா. காலத்துல வெத்தலை போட்டு வீட்டுல படுக்காம அவங்க வந்து கார் ஓடுறது தலைவலி உயிரை வாங்கிட்டு உட்காந்து. ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணுங்க. ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணுவோம். ஏமா அதை போட்டு நோண்டுறீங்க? அதுக்கு பேரு என்னம்மா? அது என்னம்மா சொன்ன? அதுக்கு பேரு இண்டிகேட்டர். ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணுமா? கீழே இறங்க எப்படிமா? என்னம்மா சொன்னா? இந்த பட்டன் இருக்குமா, அதை பிரஸ் பண்ணுமா? சரியா? மறுபடியும் தூக்குறா. என்னதான்டா இவங்க பண்றாங்க? மேடம் கரெக்டா கத்துக்குதானே மேடம், டிரைவிங் ஸ்கூல் தானே மேடம் வந்துடுறீங்க. சொல்றத கரெக்டா புரிஞ்சுக்க மேடம். இது பேரு ஹேண்ட் பிரேக் மேடம், பேரு ஹேண்ட் பிரேக். வந்துடும், ப்ரெஸ் பண்ணி இப்படி கீழே அமுத்திங்கன்னா கீழே போயிடும், ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் ஆகிடும். ஓகேங்களா? இது கியரு, கியருன்னு சொன்னா இதை போடணும். ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணுன்னு சொன்னா ஹேண்ட் பிரேக்கை பிடிச்சி போடணும். ஓகேங்களா? புரிஞ்சிச்சுங்களா? அதுக்கப்புறம் சார் சொல்றது கேளுங்க. என்னடா பண்றாரு அவரு? சார் இப்படி போயிட்டு இப்படி போட்டு போட்டுருக்கு பாருங்க. என்ன போட்டுருக்குல்ல, போட்டுருக்கு பாருங்க. போடு ஃபர்ஸ்ட் என்ன ஆடுறீங்க, போட்டு கிரிக்கிறீங்க. என்ன சிலேட் ஆகுது? குச்சி போட்டு நான் சொன்னேன்ல ஒரு இடம் சொல்லுவான். டென்ஷன் அடுத்த கிளைண்ட் இருக்கு. போடு போட்டுருக்குற மேலே போனால் ஃபர்ஸ்ட்டு அப்படியே இழுக்கணும், லைட்டாக தான் இருக்கணும். அதுவும் ஒரு குழந்தை மாதிரி தான், லைட்டாக இழுக்கணும். அழகாக வந்து நியூட்ரலில் விழுவும். திரும்ப தள்ளி இந்த பக்கம் தள்ளி இழுத்தா 2வது கியரு. அப்படியே நியூட்ரல் போய் மேலே போனால் 3, அப்படியே நியூட்ரல் வந்து கீழே வந்தால் 4, அப்படியே நியூட்ரல் போய் மேலே போனால் 5. சைடு உடக்கணும் திரும்பணும், இல்லைன்னா மாட்டே தொப்பியை கழட்டு போல. புரியுதா? வேணா நீங்க தொப்பியை போட்டு கியர் போட சொன்னாங்க. கீரை போடுமா கீரை போடனா போட்டு விட்டு ஆட்டக்கூடாது. ஒரு கீர்னா ஒரு கீர் தான் போடணும். கையை போட்டு அழுத்துறீங்க. உங்களுக்கு அழுத்துற மாதிரி சிரிக்கிறீங்க. கார் ஓட்ட வந்தீங்க, அதுக்கு வந்தீங்க. உங்க பொண்டாட்டியா பார்த்து சிரிச்சிருக்கீங்க. வந்த வேலையை பார்க்கணும். உங்களா கார் கத்துக்கணும். யார் வாழ்ந்தா கையாடு சார், லேசா தான் பிடிக்கணும். அப்படிதான் பிடிக்கணும். போட்டு அழுத்தக்கூடாது, அழுத்தக்கூடாது. என்ன சார் பண்றீங்க? கையிலுங்க சார். என்ன தெளிவா சொன்னா இல்லையா? ஃபர்ஸ்ட் கியர் மேல போகணும், 2வது கியர் இப்படி வந்து திரும்ப இங்க தள்ளி இப்படி தள்ளுங்க. என்ன பாக்க கீரை போட சொன்னா ஏமா அதை போட்டு இது போட்டு ஆட்டுறா? அது என்ன மாதிரி பிரேக் மாதிரி, ஹேண்ட் பிரேக் மாதிரி. கியர்னா இங்க இருக்கு, இங்க இருக்கு பாருங்க, இதான் கியர். மேப் போட்டு வச்சோம்னா அதுதான் கியர்.
ஒரு நாளைக்கு கொஞ்சம் தடமாடுவேன் அப்புறம் கரெக்டா ஆயிடும். ஏன் இப்படி பாக்குறாரு? பாருங்க சார் அப்படி அன்பா கத்து கொடுங்க. நான் எவ்வளவு அன்பா இருக்கேன். ஒரு சுடுமுஞ்சு இல்லாம நல்லா கத்து கொடுக்கணும். ஒரு சுடு சுடுன்னு கூடாது. வாங்கம்மா சரிம்மா வாங்கம்மா வீட்டுக்காரர் என்ன வீட்டுக்காரெல்லாம் விட்டுருங்க சார். என்னடா நான் டிரைவர் கத்து கொடுக்குறேன் இவங்க எனக்கு கத்து கொடுக்குறாங்க. ஸ்கூல் வச்சு நடத்திட்டு இருக்காரு மேடம். சார் ஈர போடுங்க சார். என்ன சார் சார் எங்க சார் நினப்புல இருக்கீங்க நீங்க? இப்போ தெளிவாக தானே சொன்னேன் நான். கேட்கல ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணிட்டு தான் வண்டி மூவ் பண்ணணும். வண்டி ஸ்டார்ட்ல இருக்கா? ஆஃப் ஆயிடுச்சு பாருங்க. எங்கே ஸ்டார்ட் பிரேக்? சார் என்ன சார் பண்றீங்க? வண்டியே மூவ் ஆகல சார். இங்க பாருங்க சார். இது ஒண்ணு நியூட்ரல் பண்ணுங்க சார். நியூட்ரல் பண்ணுங்க. நியூட்ரல்ல நாளா இருக்குது வரீங்க. சொல்லுங்க. என்ன டென்ஷன்லாம் எழுதுங்க? கத்துக்கிறோம் வந்திருக்கோம். எங்கிட்ட போய் டென்ஷன் இருந்தா உங்க டென்ஷனா ஏன் உள்ள வாங்குறீங்க? ஒண்ணு நான் வந்து கத்துக்கிறேன். டென்ஷன் ஆகாம கத்து கொடுப்போம். நீங்க லேர்னர் சரிங்களா? நான் வந்து கத்துக்கிறேன். அப்படிங்கும்போது நீங்க வந்து டென்ஷன் ஆகாம எனக்கு கத்து கொடுத்தா நான் டென்ஷன் ஆகாம எங்களுக்கு தெரியும் அந்த விளக்கம்லாம். நீங்க என்ன இது பேர் என்னது? எனக்கு சொல்லி கொடுக்குறீங்க. ஹேண்ட் பிரேக் ரிலீஸ் பண்ணி வண்டி ஓட்டினா தான் வண்டி போகும். அதான் இப்போ நல்லா கற்றுக்கிட்டீங்களா? தெரியுதா? எது எங்கே இருக்கு? டயர் எங்கே இருக்கு? ஃப்ரண்ட்ல இருக்கா டயரா? எத்தனை டயர் இருக்கு காரில்? டயர் 4 டயர் இருக்காண்டா. ஓகே ஓகே பிரச்சனை இல்லை. பாஸ் இவங்க வந்து லைசன்ஸ் ஓகே. அது ஒன்றும் இல்லைம்மா. அது இவ்வளோதான் காசே இவ்வளோதான். நீங்கள் வந்து இதுக்கு ஒன்று டயர் லைசன்ஸ் இதெல்லாம் போட்டாலே. டயர் எத்தனை டயர் இருக்கு? 4 டயர் இருக்கா? கரெக்டாக சொல்லிட்டாங்களா? 4 டயர் இருக்குதாம்மா? 4 டயர் இருக்கான். அவ்வளோதான் மூவே ஆக மாட்டேங்குது சார். எப்படி சார் மூவ் ஆகும்? அங்கே வண்டி எங்கள் பிரேக்கில் காலை வச்சுருந்தாலும் எனக்கு தெரியாது. நீங்க தான் சொல்லுங்க. பிரேக்கில் காலை வைக்காத உங்களை அழுது கேட்காம இது பண்ணக்கூடாது. நீங்க தான் பொறுமை. ஏன்னா நீங்க கத்து கொடுக்கணும். நீங்க எல்லாம் நான் கத்துக்க வந்துக்கிறேன். ஒரு தடவைக்கு 10 தடவை சொல்லி கொடுக்கணும். அதை விட்டு நீங்க மட்டும் சத்தம் விட்டு இருந்தீங்களா? எப்படி இந்த எல்லாம் தெரியுதுல்ல உங்களுக்கு? நான் கத்துக்க நான் சொல்றது சரிங்களா? நீங்க எதுக்கு பொண்டாட்டி மேல எதுக்கு பிரேக்கே கட்டி பிடிச்சிருக்கீங்க? பொண்டாட்டி மேல எதுக்கு பிரேக்கே கட்டி பிடிச்சிருக்கீங்களா? ஃபுல்லா அழுத்தற பொண்டாட்டி மாதிரி புடிச்சு அழுத்திட்டீங்க. என்ன இந்த மாதிரி பண்ண? அது பொண்டாட்டியா இது? இந்த மாதிரி கத்துக்கணும். சார் உட்காருங்க சார். கத்துங்க சார். சார் கார் நவரவே இல்லையா சார்? அது நவராதுமா. ஏன் சார்? அது இது சென்சார் போட்டுருக்கு. நவராது. நீ நாளைக்கு ஓட்டலாம் வாங்க. இல்ல இன்னைக்கு நவர நாளைக்கு மட்டும் எப்படி சார் கார்? நாளைக்கு அங்க டிரைவிங் கிளாஸ் தான். டிரைவிங் இன்னைக்கு அங்க வாங்க. இன்னைக்கு சார் என்ன சொல்லி விட்டார்ல, நாளைக்கு வாங்க. நல்லா ஓட்டு. நீங்க இன்னும் கொஞ்சம் கிளாஸ் ட்ரை பண்ணிக்கலாம் தான். இங்க உங்களை வச்சு பண்றது. ஸ்டியரிங் எங்கன்னு கேட்டா இங்க ஆக்சிலேட்டர் காட்டுறீங்க. கியர் எங்கன்னு கேட்டாங்க ஹேண்ட் பிரேக் எங்க? ஹேண்ட் பிரேக் இருக்கு. பென் பிரேக் எங்க கேட்டா இதை காட்டுறீங்க. எப்படிமா உங்களை வச்சு நான் கார் ஓட்டுறேன்? முதல்ல எந்த உடனே காலேஜ் போயிட முடியுமா சார்? ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பதமா படிச்சு காலேஜ் போறோம். அப்புறமேட்டு உடனே காலேஜ் போயிடுறீங்க. அம்மா அதுக்காக நீங்க காலேஜ் படிக்கிற வரை எங்களால் காத்துட்டு இருக்க முடியாது. நாளைக்கு கிளாஸுக்கு வாங்க, அனுப்பிச்சு விட்றேன். சார் அவர் சாஃப்டா கத்து கொடுப்பாரு சார். சார் சீட் பெல்ட் சீட் பெல்ட் அழுத்து சார். வேற கூப்பிடுறேன். உங்களை பிராங்க் பண்ணோம். சார் எங்க வச்சு பிராம் பண்றீங்க? என்ன பண்றா? காமெடிங்கிறது இங்கிலீஷ் தாமா. நகைச்சுவை வச்சு பிராம் பண்றீங்க. கார் இருக்கிறதுக்கு ஓட்ட வந்தாங்க. நான் வந்து பணம் கட்டி தான் கத்துக்க வந்தேன். நீங்க பாட்டு டென்ஷனா இது பண்ணீங்கன்னா நான் கத்துக்க முடியாது. நீங்களும் கத்து கொடுக்க மாட்டேன். உங்கள்ட்ட நான் இது பண்ண மாட்டேன். நீங்க சரியானபடி கத்து கொடுக்கல. நீங்க வண்டி எப்படி ஒரு முறையான கத்து கொடுக்கல. நீங்க டென்ஷனே கத்துக்க முடியாது.
கூப்பிட்றா